வாம்மா. நீ இந்த பூமியில கால் வச்சதும் பூமாதேவி சந்தோஷப்பட்டு மழை வருது பாரு. ஆமா, எத்தனை நாள் ஆச்சு நம்ம வீட்டை பார்த்து. 1000 ஊருக்கு போனாலும் நம்ம வீட்டுல நமக்கு கிடைக்கிற சுகமும் நிம்மதியும் இருக்கே, அந்த மாதிரி வராதுமா. சரி வாங்க போய் சாமி கும்பிடலாம். யமுனா, இதோ இந்த ஒரு தாலிக்காக தானே இத கழட்டி போட சொன்னா எப்படிமா பொறுமையா இருக்கிறது? மா, இவ்ளோலாம் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு தெரியாத என் அம்மாவை பத்தி. ஆமாமா, எங்க அம்மா நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லதை மட்டும்தான் யோசிப்பீங்கன்னு. ஏய் வெற்றி, கலக்கிட்டடா. நீ பண்ண வேலைய பார்த்து சக்தி நேரம் அசந்து போயிருப்பா. சக்தி உயிருக்கு உயிரா நினைக்கிற அவங்க அம்மாவே கூட்டிட்டு வந்திருக்க. சக்தி இன்னைக்கு உன்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டாடா, விடவே மாட்டா. நினைச்சு பார்க்கவே ஜாலியா இருக்கேடா. என்ஜாய் பண்றா, என்ஜாய் பண்றா, என்ஜாய் என்ஜாய். கண்ணால தாக்குற கடங்காரனாக்குற பொல்லாத அழகுல நீ அசத்துற என்ன நான் மறக்குற சொல்லாம கொல்லுற கொளார ஏத்துற உன்னால மறுமுறை நான் பொறக்குற எதுவுமே புரியல. நீ தாண்டி போனாலே பூவாசம் வீசும் நீ விட்ட மூச்செல்லாம் என் கூட பேசும். என்ன சக்தி அப்படி பாக்குற? தெரியும், நல்லாவே தெரியும்.
என் மேல நீ செம்ம லவ்வா இருக்கல, கரெக்டா? என்னடா கோவத்துல மூஞ்சிலே முழிக்காதன்னு திட்டணும், ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நமக்காக வெற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கானே, இவனா மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இததானே யோசிச்சுட்டு இருக்க? ஏய், உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு சத்தமா கேக்குதுடி. ஓ சக்தி, அப்படி பாக்காதடி, எனக்கு வெக்கமா வருது. போ. நான் எப்படா வருவேன்னு காத்து தானே இருந்தேன். உன் கண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. நான் தான் எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப ஒத்துக்கலாம்ல. ஒத்துக்கோ. ஏன் ரொம்பதான். உங்க அம்மா நம்மள பத்தி கதை கதையா சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் கேட்டு நீ அசந்து போயிருப்ப. தெரியும், பார்த்தாலே தெரியுதே. எனக்கு ஒண்ணும் ஆகலமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கேன்ப்பா. அதான் நீ வந்து என்ன காப்பாத்திட்டிய வெற்றி. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்திருக்கியே. ரொம்ப ஐயோ நன்றிப்பா. அம்மா, என்ன பண்றீங்க? ஆமா, நீ எப்படிப்பா இங்க? உங்களை தேடிதாம நான் வந்தேன். என்ன தேடியா? என்னப்பா சொல்ற? நீங்க இல்லாத சமயம் ஊர்ல என்னெல்லாமோ நடந்துருச்சுமா. அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட தெரியல. அம்மா, நீங்க செத்து போயிட்டதா ஊர்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்கம்மா. ஐயோ, நானா? இது எப்படிப்பா? ஐயோ, என் பொண்ணுங்க எப்படிப்பா தாங்குனாங்க? தாங்கிக்கிறதா? உங்க 3 பொண்ணுங்களுமே நடப்பணமா தான் இருக்காங்க. நீங்க உயிரோடு இல்லைங்கிறத நான் கூட நம்பிட்டேன். ஆமாம்மா. அம்மா, இவங்கெல்லாம் யாருமா? எதுக்காக உங்களை துரத்திட்டு வந்தாங்க? தெரியலப்பா, நேத்துல இருந்து என்ன துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. சரி, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும்? நீங்க செத்து போயிட்டதா சொல்லி அஸ்திய 2 பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா. அதோட கூட ஒரு பையன் கொடுத்தாங்க. ஓ, நான் அந்த போன் பூத்துல போட்டுட்டு ஓடின பை. அந்த பையில ஒரு பில் இருந்துச்சுமா. அந்த பில்லை வச்சுதான் நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். இங்க வந்து விசாரிச்சேன். ஆனா நீங்க 2 நாளா அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எப்படி இங்க பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடிட்டே வந்தோம்மா. நல்ல வேலைமா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன தேடி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அம்மா, அம்மா, நான் கேக்குறேன், இன்னும் உங்களுக்கு என்ன கோவம்? நீங்க கூட இல்லாம அங்க 3 பொண்ணுங்களும் பரிதவிச்சு போய் நிக்கிறாங்க. இதுல புஷ்பா வேற அவங்கள பாடப்படுத்துறான். பத்தாததுக்கு இப்ப கோகிலாமா வேற. அம்மா, இப்போ நீங்க ஊருக்கு வரலனா அங்க எதுவுமே சரியாகுதுமா. நான் கூட்டிட்டு போயிடுப்பா. வாப்பா போலாம். ஐயோ ஐயோ, வேணாடா. டேய் டேய், வேணா சொல்றா. வேணா வேணா அம்மா, வேணா 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 வேணா. போதும் போதும் போதும். டான்ஸ் அதை விட கன்றாவியா மோசமா இருந்துச்சுடா. டேய் டேய், நீ என்ன பண்ற? பேசாம பாட்டே பாடுற, கேட்டு தொலைவோம். என்ன திரும்பவும் பாடணுமா? ஏய் சரி விடு. டேய், இவ பாட மாட்டேன்னு சொல்றா. நாம கிளம்பலாம். ஏய், நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு.
சரி கோச்சிக்காத, நான் போடுறேன். இந்த தடவை இங்கிலீஷ் பாட்டு பாடு. இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் பாட்டா? ஏய், ஏய், என்ன விளையாடுறியா? சரி 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 சரி. டேய், இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு தெரியாது போல. நான் வீட்டுக்கு வர மாட்டேன். டேய் போலாம், வாடா வாடா வாடா. இப்பதானே சொன்னேன் எனக்கு எனக்கு இங்கிலீஷ் பாட்டு தெரியும், ஆனா உனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் யோசிச்சு பாக்குறேன். ஏய், யார பாத்துட்டு இங்கிலீஷ் பாட்டு தெரியாதுன்னு சொன்ன? ஏய், நம்மள பார்த்து என்ன வார்த்தை சொன்னான்னு பாத்தியா? ஏய், ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடா, உருது, மலையாளம், 9 லாங்குவேஜஸ். ஆனா எதுவும் எனக்கு பேச தெரியாது, அவ்வளவுதான். டேய், இங்கிலீஷ் பாட்டு தானடா. ஓ, அப்போ உனக்கு இங்கிலீஷ் பாட்டு நிஜமாவே தெரியும்? டேய், அவ திரும்ப அதே கேட்டுட்டு இருக்காடா. இந்த அவமானத்தை தாங்க முடியல. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய், சரி. டேய், இப்ப இவ முன்னாடி வச்சு நம்ம இங்கிலீஷ் பாட்டு பாடுறோம்டா. பாடலான்னு. ரெடி 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 1 2 3. Baba black sheep heavy and full. Yes sir 3 bottle full. Baba black sheep heavy and full. Yes sir 3 bottle full. 3 bottle full. நானு full. ஏய், எப்படி இங்கிலீஷ் பாட்டு? சூப்பர். ஐயோ அப்பா, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வந்துருவா. வா வா. ஏய், அண்ணே, அண்ணி பாவண்ணே, நமக்காக டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. பாவம், போயிட்டு வானே. வெற்றி ப்ளீஸ். cheers. பாட்டு பாடு. பாரு, என்னென்னமோ சொன்ன. அப்ப இது யாரு? இத பாரு சக்தி, நீ உன் புருஷன் கூட சண்டை போடு, என்ன வேணா செய், அதெல்லாம் உன் விருப்பம். ஆனா அவர் மாமியார் வீட்ல உன் புருஷனை பத்தி நீயே இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இந்த மாதிரி எல்லாம் சொன்ன மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அவரோட மனசு எவ்வளவு பாடுபடும். என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? போய் பரிமாறி எல்லாம் எடுத்து வை. சக்தி, எடுத்து வை. பாயாசம். அண்ணே, பாயசம் வராதுண்ணே, பாயசம் தானே வரப்போகுது. கன்ஃபார்மா அதான். ஆமா, பாயசம். பாயாசம் தானே, இத நான் கொண்டு வரேன். வாமா. ஆமா, சீக்கிரம் கொண்டு வந்துருங்க. சூப்பரா இருக்குல்ல? நல்ல மடா. ஏய், நல்லா சாப்பிடுங்கடா. ஏய் கிரி, கிரி, ஆ? எனக்கு லைட்டா வயித்த கலக்குதுடா. எனக்கும் கலக்குதுடா. உனக்கும் கலக்குதுல? அப்பா வா. போயிடலாமா? வட போயிடலாம்ப்பா. ஏய், என்னடா பாயாசம் சாப்பிடாம போறீங்க? பாயசம் நீயே சாப்பிடுன. என்னது இது? இது கூட தெரியல சாப்பாடு. ச்சீ, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இதுல என்ன வெக்கம் சக்தி? நான் இத சொல்லல, அங்க பண்ணியே அத சொல்றேன். மீனாட்சியம்மா, மீனாட்சியம்மா, இங்க வந்து பாருங்க, என்ன சாப்பிட விடாம சக்தி நசனசன்றா. டேய் டேய், என்ன கத்துற? நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். டேய், நான் கூப்பிட்ட போய் நீ ஒழுங்கா வந்திருக்கலாம்ல. ஏன்டா தண்ணி அடிச்சு கலட்டா பண்ண? நீ தண்ணி அடிச்சிருக்கன்னு நான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா? நீங்க அசிங்க பொண்ணு தானே தண்ணி அடிச்ச மாதிரி நடிச்சேன். அசிங்கப்பட்டேல? அசிங்கப்பட்டால் ஒரு IAS அதிகாரி. எப்படி எப்படி? நீ கூப்பிட்டாலும் நான் வரக்கூடாதா? ஆனா நீயே வந்து கூப்பிட்ட பாத்தேல, அரை மணி நேரம் எப்படி கதற விட்டேன். அதான் இந்த வெற்றியோட வெற்றியே. புரிஞ்சுதா? பார்த்து சூதானமா நடந்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் நீ என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல்ல வெற்றி, நான் இனி விட மாட்டேன். ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? வெற்றிங்க, அவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? இந்த தடவை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோம் அப்புறம் இருக்கு அவனுக்கு.
ஹலோ, யாரு? கோகிலாக்காவா? டேய் அதான் பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மாவே என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்குடா எனக்கு போன் பண்ற? கோகிலாக்கா, இங்க என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியாம நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? டேய் என்ன விஷயமோ அதை நேரடியா சொல்லு. ஆ, சரி, அங்க உங்க பையன் கார்த்திக் சார் இருக்காரா? என் பையன் என்ன உன்ன மாதிரி ஊர் சுத்திட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஓ, அவன் காலேஜ் ப்ரொஃபசர். ஓஹோ. இந்நேரம் காலேஜ்ல பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருப்பான். வழக்கமா பசங்க தான் காலேஜ கட்டடிப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபசரே காலேஜ கட்டடிச்சிருக்காரு. டேய் என்னடா பண்ண என் பையனை? கடத்திக்கிட்டு போயிட்டியா? சொல்லுடா, கடத்திக்கிட்டு போயிட்டியா? என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை சத்தியமா சொல்ற, சும்மா விட மாட்டான். ஆமா, ஏங்க சும்மா கத்துறீங்க? உங்க பையனை நான் ஏங்க கடத்த போறேன்? அவரே ஓடி வந்துட்டாரு. கோகிலா, என்னாச்சு? என்னக்கா ஷாக்ல எந்திரிச்சிட்டீங்களா? உட்காருங்க. அட உட்காருங்கன்ற, கூலா பேசுவோம். டேய் என்னடா சொல்ற? ஆமாக்கா, தான் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லி வேற யாரும் வேண்டான்னு சொல்லி மீனாட்சி அம்மா சொல்றதுல நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாருக்கா. மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, மீனாட்சி அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டாருக்கா. ஆமாக்கா. அப்ப யமுனா என்ன பண்ணிருப்பாங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே அவங்க நல்ல மனச பத்தி. யமுனாவும் கார்த்திக் சாரை ஏத்துக்கிட்டாங்க. இனிமே அவங்க வாழ்க்கையில எந்த கவலையும் கிடையாதுக்கா. டேய் டேய் பொய் சொல்லாதடா. என் பையன் என்ன மீறி ஒரு நாளும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டான். டேய் வெற்றி, நீ வழக்கம் போல ஏதாவது ரவுடித்தனம் பண்ணிருப்ப. என்ன அடிச்சு இழுத்துட்டு போனியா? சொல்றா. ஹலோ ஹலோ, உங்க பையன் மனசு திருந்தி வந்திருக்கான்னு சொல்றேன். அத காதுல வாங்காம சும்மா நொய் நொயின்றீங்க. சும்மா பணம் நகைன்னு அலையாம கொஞ்சம் யோசிங்க. உங்க மேல அவ்வளவு மரியாதையாவும் பாசமாவும் இருந்த பையன் உங்களை விட்டுட்டு வந்திருக்கான்னா நீங்க எவ்வளவு தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வேண்டாம்? டேய் உனக்கு என்ன தலை எடுத்தாடா இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாக்கணும்னு? ஏண்டா ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபசர் தான் நீ, இங்க வந்து பார்சல் கட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஏய், ஏன்டா உன் புத்தி இப்படிலாம் போகுது? சமந்தி அம்மா, நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மா, நான் ஒன்னும் சொந்தம் கொண்டாட வரல உங்களோட. அவங்களும் உங்களை சொந்தம் கொண்டாட கூப்பிடல. யார் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள வாங்கன்னு கூப்பிடுறது எங்க அம்மாவுடைய பழக்கம். அடடடடா, அது உங்களுக்கு சொந்தம் கொண்டாடுற மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சக்தி, நீ அமைதியா இரு. என்னன்னு சொல்லுங்கம்மா. உங்க குடும்பமேங்க நல்லா வக்கனையா பேசுவீங்க. ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு இந்த மாதிரி பேசவே வராதுமா. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, ஊர்ல எல்லார் முன்னாடியும் நீங்க நல்ல உங்க மாதிரி நடிச்சீங்க. அத நான் கூட நம்பிட்டேங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஊர் முன்னாடி நியாயமா நடந்துப்பீங்கன்னு. ஆனா நீங்க பண்ண பித்தலாட்டம் எல்லாம் இப்பதானே எனக்கு தெரிய வருது. இவங்கள போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாய மூடுறா. அம்மா வேண்டான்னு பொண்டாட்டி முந்தானில ஒளிஞ்சிட்டு இருக்கியடா. என் முகத்தை பார்த்து பேச உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப இங்க வந்து ஓவரா பேசி சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். ஆஹா, அப்படியே குடும்பமா சேர்ந்து என்னமா நடிக்கிறாங்க. அடடடா, ஒய்யார கொண்டையில தாழம்பூவா உள்ள இருக்குமா ஈரும் பேணுமா? சீ. நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நாம மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏங்க அது கொடுங்க. நீங்க போட்டீங்களே உங்க பொண்ணுக்கு ஆசாசியா 40 பவுன் நகை, தண்டம். இனிமே இது எங்களுக்கு எதுக்கு? இந்தாங்க, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அம்மா, என்ன பண்றீங்க? என்ன
என்ன ஆளாளுக்கு எல்லாரும் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? மிரட்டுறீங்களா? கோகிலாமா, பெரியவங்களாச்சேன்னு பாக்குறேன். இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்ததே கார்த்திக் சாருக்காக மட்டும்தான். கார்த்திக் சார், சொல்லி வைங்க, இல்லன்னா அசிங்கமாயிரும். தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னாச்சு? போலி நகையை கொடுத்துட்டு அத்தனை பழியையும் எங்க அம்மா மேல போட்டுட்டு அந்த புஷ்பா, எங்க அம்மா கேட்டா எப்படி தாங்கிப்பாங்க? என்ன சக்தி நீ? அந்த கோகிலாமா தான் சொன்னாங்கன்னா நீ யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு புஷ்பா கிட்ட சண்டைக்கு போற. தப்பு உன் பேர்ல தான் இருக்கு சக்தி. என்ன உளற? ஏன் மேல என்ன தப்பு? என்ன தப்பா? இதெல்லாம் பார்த்தா தெரியலையா? இதெல்லாம் ஒரிஜினல் நகடி. ஏய், என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரிஜினல் நகையா? ஆமா சக்தி, எல்லாமே ஒரிஜினல் நகை தான். நீ தான் அந்த கோகிலாமா பேச்ச கேட்டு சண்டை போட்டிருக்க. ஏதாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத வெற்றி. எனக்கு சந்தேகமே கிடையாது, இது போலி நகை தான். போலி நகைன்னு கன்ஃபார்ம் பண்ணாம கோகிலாத்த இவ்வளவு தூரம் சண்டைக்கு வர மாட்டாங்க. இல்ல சக்தி, இது எல்லாமே ஒரிஜினல் நகை தான். சொன்னா கேளு. சும்மா விளையாடாத வெற்றி. கோகிலாத்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மா போலி நகையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி புஷ்பாவை மிரட்டினா அவ பயந்துகிட்டு ஒரிஜினல் நகையை கொடுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவ அப்படியே எங்க பக்கம் திருப்பி விட்டுட்டான். இப்ப கோகிலாத்த பஞ்சாயத்து வச்சா எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு புரியல. நீ என்னடானா விளையாடுற? இது எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் விளையாடல சக்தி, இதெல்லாம் ஒரிஜினல் நகை தான். ஏய், ஏன் கத்துற இப்போ? இப்பெல்லாம் அடிக்கடி உனக்கு கோவம் வருது தெரியுமா? நான் சொன்னா நம்ப மாட்டியா? நான் நம்ப மாட்டேன். நீ கிறுக்கத்தனமா உளறிக்கிட்டு இருப்ப, அத நான் நம்பணுமா? சரி, அப்புறம் உன் இஷ்டம். சக்தி, இதெல்லாம் உனக்கு பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா ஒரிஜினல் நகை தான் சக்தி. என்கிட்ட சொல்ற டூப்ளிகேட்னு. ஏய், நான் இப்பவே ப்ரூஃப் பண்றேன், இது எல்லாமே போலி நகைதான். ஆமா சக்தி, யாருக்கு போன் பண்ற? நம்ம ஊர் ஆச்சாரிக்கு தான். அண்ணே, கொஞ்சம் நகைங்கெல்லாம் கையில இருக்கு, அது ஒரிஜினல் தானான்னு பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் வர முடியுமா அண்ணே? வீட்டுக்கா? என் வீடு இருக்கிற நேர் எதிரில இருக்கேன். சரிம்மா, அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன், வந்துடுறேம்மா. சரிண்ணே, வாங்கண்ணே. இப்ப வந்துருவாரு ஆசாரி. அவரு வந்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுவாரு. அப்ப பாரு. அவர் வந்து ஒரிஜினல் தான் சொல்ல போறாரு, நீ பல்பு வாங்க போற பாரு. நீ புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு முரண்டு பிடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அத நீ சொல்ற. எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு பிடிவாதம் ஜாஸ்தின்னு. பாக்க தானே போற, இரு ஆசாரி வரட்டும். வந்துட்டார்ல, சொல்லு. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரவே வராது சக்தி. அதுக்கு தான் நான் அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரிஜினல் நகைன்னு. சக்தி, காதெல்லாம் கொய்யுங்குது சக்தி. சும்மா சும்மா கத்தாத, இல்லன்னா கத்துறேன்னு சொல்லிட்டாரு கத்து, நான் காதை பொத்திக்கிறேன். சரிடா, அப்போ பஞ்சாயத்துல இது ஒரிஜினல் தான்னு நீ ப்ரூவ் பண்றியா? ஏன் சக்தி, இது ஒரிஜினல் நகை தானே, அதே எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணும்? டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இது ஒரிஜினல் தான்னு நீ ப்ரூவ் பண்றியா? நான் பண்ணுவேன் சக்தி. எப்பரா பண்ணுவ? என்ன கேள்வி இது? இதுதான் ஒரிஜினல் ஆச்சே. டேய், சரி 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 சரி, டென்ஷன் ஆகாத. இது ஒரிஜினல் நகைன்னு நான் நிரூபிக்கிறேன், சரியா? நிரூபிக்கலனா? நிரூபிச்சிட்டா? சரிடா, நீ நிரூபிச்சிட்டா நம்ம வீட்டு மரத்துல நான் தொங்குறேன். என்னது, மரத்துல தொங்குறியா? ஆமாண்டா, 2 தடவை ஆச்சாரி பார்த்து இது போலி நகைன்னு சொல்லிட்டாரு. இதை எப்படி உன்னால ஒரிஜினல்னு நிரூபிக்க முடியும்? அப்படி ஒருவேளை இதை நீ ஒரிஜினல்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் மரத்துல தொங்குறேன்டா. சக்தி, நல்லா யோசிச்சுக்கோ,
ஏன்னா நீ மரத்துல தொங்கறத நினைச்சு பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. இங்க பாரு 2 நாள் மேல இருக்கணும். என்னானாலும் சரிடா. சேலஞ்ச். கோகிலம்மா, இந்த நகையெல்லாம் உரசி பாத்தீங்களா? உரசி பார்க்காம யாராவது பஞ்சாயத்துல வந்து நிப்பாங்களா? பைத்தியமா நானு? நல்லா உரசி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தாம்மா. இந்த நகையை பத்தி நானும் ஆசாரிகிட்ட விசாரிச்சேன். என்ன மீனாட்சிம்மா, உங்க தரப்புல ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அப்ப நான் தீர்ப்பு சொல்லிடலாமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எங்க தீர்ப்பு என்னன்னா, இந்த நகையெல்லாம் போலிங்கிறதுல சந்தேகம் இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமா, கோகிலா அம்மா கிட்ட இத உரசி பார்த்த ஆசாரியும் உறுதியா இந்த நகைகள் எல்லாம் போலிதான்னு சொல்லியிருக்காரு. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லு தம்பி. ஆமா, ஒரு வேளை மீனாட்சி அம்மா ஒரிஜினல் நகையை கொடுத்துட்டு போன பின்னாடி இந்த கோகிலாமாவே அதை எல்லாத்தையும் டூப்ளிகேட்டா மாத்தி வச்சிருந்தா? அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேப்பீங்க, அப்படிதானே? நான் ஒன்னும் மத்தவங்கள மாதிரி கிறுக்குத்தனமாலாம் கேட்க மாட்டேங்கய்யா. இப்ப நீ என்ன சொல்ல வர தம்பி? இருங்க, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஒரு வேளை ஆசாரிய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த நகையெல்லாம் போலின்னு இந்த அம்மாவே சொல்லியிருந்தா? தம்பி, ஆசாரி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவரால பொய் சொல்ற ஆளு இல்ல. அப்போ எங்க மீனாட்சி அம்மா மட்டும் அப்படியா? அவங்கள மட்டும் விசாரிக்கிறீங்க? நியாயம்னா எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கணும். என்ன நான் சொல்றது சக்தி? தம்பி, உங்க மனசுல இருக்கிறத பட்டுன்னு உடைச்சு பேசுங்க. ஐயா, நான் நேரடியாவே சொல்றேங்க ஐயா, இந்த நகைங்க எல்லாம் போலி நகைங்களே கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் தாங்க ஐயா. என்ன பேசுறா இவன்? என்னடா இவன்? வெற்றி, என்ன இதெல்லாம்? என்னடி இவரே இப்படி பேசுறாரு? 1000 தடவை சொல்லி கூட்டிட்டு வந்தேன்க்கா. எல்லா நகையும் டூப்ளிகேட்னு. இவன் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியலக்கா. இந்தாங்கம்மா. சக்தி, எல்லாரும் பத்திரமா போங்க. எனக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. என்னம்மா இது? இது ஊருக்கே படி அளக்கிற கை. என்னைக்கும் கை கூப்பி நிக்க கூடாதுமா. நீங்க எல்லாரும் போங்க. வரும் தம்பி, வாங்கம்மா. வாக்கா. சக்தி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, சரியா? ஏய், எப்படிடா ஒரிஜினல் பரம்பரை நகை இங்க வந்துச்சு? இதுவும் வேலையா? ஒரு நிமிஷம் இருங்க. ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங், இதர் आवो. ஏ பல்லே 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 பல்லே. அக்கா, இவங்களை எங்க பார்த்த மாதிரி இல்ல? ஆமாண்டா. என்ன புரியலையா? புஷ்பா. டேய், இங்க ஒன்னும் தென்படுற மாதிரி தெரியல. மேல போலாம் வா. டேய், தாடி ஒழுங்க விட்டுறா. அங்கே போய் செக் பண்ணுங்க. எங்க எங்க? ஏய், சுற்றுவேன். ஏய், வாயை மூடு. ஐயோ கடவுளே, எப்படா இவங்க வந்தாங்க? டேய், வீட்ல ஏகப்பட்ட நகை பணம்லாம் இருக்குடா. எதுக்குமே கணக்கு இல்லையே. இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. இந்நேரம் பார்த்தா எங்கடா போனாரு? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன தேவையில்லாம கோத்து விடாதீங்க. அட பாவி. அண்ணே,
நான் தமிழ் நமக்கு மாலும் நை. அப்பாடா, நம்ம பேசுனதோ அவருக்கு புரியாது. ஏய், எங்கடா அந்த ஆளு? எங்க ஆளு பண்ணா இவங்களே அரெஸ்ட் பண்ணிடலாம். எங்க எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஐயோ, இந்த மனுஷன் வேற எங்க போய் தொலைஞ்சாரு? ஏய், அந்த லாக்கர் உள்ள பாரு. அண்ணே மாடிக்கிச்சுங்க. இதேதான் சூட்கேஸ் தோற இருக்கு. லம்பாடி கும்பலையா இருப்பாங்க மாட்டினாங்கடா. இப்ப சேரம் பாரு அவங்களுக்கு பூசைய. டேய், எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வைடா. ஓகே, போ போ போ. ஆபரேஷன் சக்சஸ். அண்ணே அண்ணே அண்ணே, எங்க எங்க? அரே பையா வா, எந்திரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிக்க சொல்லு. மேடம், உங்க வீடு முழுக்க தேடி பார்த்தோம். நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் கிடைக்கல. நீங்க சொல்றது சரிதான். யாரோ எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மேடம், आपका नाम क्या है? நாமா? பேரு உங்க பேரு என்ன? புஷ்பா. புஷ்பா 1 or 2 மேடம்? டைம்லனே. புஷ்பா. செருப்பு கழட்டு. வா 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 வா. நல்ல புள்ளைல வா. டேய், டைட்டா இருக்குலடா? டைட்டா இருக்குனே. சூப்பர்ரா. வெற்றி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் தூங்கணுமான்னு யோசிச்சு சொல்லுடா. சக்தி, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும்ல. இப்ப நீ என்ன பண்றேன்னா, இங்க பாரு, தொங்கிடுற. ஏய், இது ரெண்டு திருந்தாதுங்கடா. தொங்கு, வா. புடி. வெற்றி புடி. வேண்டாம்டா. செல்லம்ல. வா 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 வா. டைம் ஆச்சு, நீ தொங்குங்க. சீக்கிரம், நீ வேலை இருக்கு. வா 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 வா. பாத்து. சரி, சீக்கிரம் வா. என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? புடி. அப்படிதான். டேய், போன குறா. என்ன சக்தி செல்லம், இந்த கேமரா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றா. ஏய், சிரிடி. அழகழக புடவையெல்லாம் கட்டினேன், நல்ல டிசைன்ல நகையெல்லாம் போட்டேன். அப்பெல்லாம் இந்த பக்கி போட்டோ எடுக்கல. அம்மா, யமுனா நம்ம வீட்டுக்கே வந்திருக்காமா. பாருமா, மீனாட்சி அம்மா சீரு முறுக்கெல்லாம் செஞ்சு அமைச்சிருக்காங்க. ஏண்டா, வெக்கமே இல்லையா உனக்கு? சீரு முறுக்கோட வந்து நிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்க. சீ, நீ எப்படிடா ரோசக்காரி ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்சிருக்க? ஐயோ, என்ன சக்தி, இந்த முறுக்காவது ஒரிஜினலா இல்ல இதுவும் டூப்ளிகேட்டா? அந்த நகை மாதிரி தோ நிக்கிறான்ல உன் புருஷன், ஜகஜால கில்லாடியாச்சே. அவன் யானைய பூனையா மாத்துவான், பூனைய யானையா மாத்துவான். ஐயோ, உங்க குடும்பத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பப்பப்பப்பா. அத்தை, நடந்ததெல்லாம் போகட்டும். பெரியவங்க நீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்க. ஆரத்தியா? இவளுக்கு அதுவும் நான் எடுக்கணும்? ஏமா, எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? இது பாருமா, அதெல்லாம் எந்த காலத்திலயும் நடக்கவே நடக்காது. பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாச்சா? அதுக்காக நான் உடனே இவ்வளவு மருமகளா ஏத்துக்கணுமா? யாருக்கு? கார்த்திக், இதோட இன்னொரு 10 லட்சம் சேர்த்து கொடுக்க சொல்லு.
என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? சக்தி வாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். எனக்கு இங்க இருக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. யமுனா இருங்க, நாம பேசுவோம். இங்க பாருங்க கோகிலாமா, இன்னும் 50 பவுன் நகையும் 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தா உங்களுக்கு யமுனாவை பிடிச்சிருமா? சொல்லுங்க, அவங்கள மருமகளா ஏத்துப்பீங்களா? அப்பவும் எனக்கு இவ்வளவு பிடிக்காதுதான். ஆனா ஏன் பணம் கேக்குறேன்னு பாக்குறியா? பஞ்சாயத்துல உங்களால நான் பட்ட அவமானத்துக்கு நீங்க எனக்கு தர வேண்டிய அபராதம். இல்ல எனக்கு புரியல, யார் உங்களை பஞ்சாயத்துல அவமானப்படுத்துனா? நீங்களா அவமானத்தை தேடிக்கிட்டீங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? ஏய் நீ யாருடா? நீ யாரு எங்க வீட்டை வந்து நாட்டமா பண்றதுக்கு? வெளியில போ. மா டேய், அதான் சொல்றான்ல, அப்புறம் என்ன, போட வெளியே. வெற்றி நீங்க போங்க வெற்றி, நான் பாத்துக்கிறேன். அது எப்படி கார்த்திக் சார், இதுக்கெல்லாம் பதில் கேட்காம நான் போக முடியாது. யமுனாவை அவங்க ஏத்துக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க, நான் இப்பவே கிளம்புறேன். நான் சொல்ல மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? பாத்தீங்களா, இவங்க ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இன்னும் நகையும் பணமும் கேக்குறாங்களே. ஆமா கார்த்திக் சார், அப்படின்னா உங்க அம்மாவுக்கு பண பிசாசு பிடிச்சிருக்கு. பணத்தை என்ன சோறாக்கி வடித்தா சாப்பிட போறாங்க? எனக்கு நிஜமாவே புரியல. புரியாதுடா, உனக்கு புரியாது. நான் பட்ட அவமானம் உனக்கு புரியாது. டேய், என் பையன் காலேஜ் ப்ரொஃபசர்டா. ஊருக்கு பயந்து ஒரு மெஸ்காரிய கல்யாணம் பண்ணி வைக்கிற அவமானம் சொன்னாலாம் புரியாது. அதெல்லாம் அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். ஏன் மெஸ்ஸுக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? ஏய் நீ பேசாத, எல்லா பிரச்சனையும் உன்னால தானே. கார்த்திக் சார், உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. வெற்றி விடுங்க வெற்றி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஏய் என்ன என் பையனையே எனக்கு எதிராக திருப்பி விட பாத்துட்டு இருக்கியா நீ? இப்ப சொல்றேன், இன்னும் 50 பவுன் நகை வாங்காம 10 லட்சம் கேஷும் வராம என் பையனை இவளோட எல்லாம் வாழ விட மாட்டேன். மா டேய், நான் பண பிசாசுன்னே வச்சுக்கோடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா, பாத்துக்கிறேன். என்ன கார்த்திக் சார் இப்படி பேசிட்டு இருக்காங்க? வெற்றி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல வெற்றி. எப்படி, நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாட்ட இதே மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா? வெற்றி லத்தி எல்லாம் கொண்டு வர சொல்றாங்க, அம்மாவை அடிப்பாங்களா? அவங்க பண்ணது தப்புதான், ஆனா அவங்க ரொம்ப பாவம் வெற்றி. அப்போ யமுனா பாவம் இல்லையா? எங்க மீனாட்சி அம்மா பாவம் இல்லையா? முதல்ல ஒரு 40 பவுன் கேட்டீங்க, கொடுத்தோம். சரி அதை விடுங்க, திருப்பி ஒரு 40 பவுன் கேக்குறாங்க. அதுவும் பெரிய தப்புதான். பஞ்சாயத்துல திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 பவுன் கேக்குறாங்க. இல்ல வெற்றி, எனக்கு புரியுது, அசிங்கம் தான். அசிங்கம் தான் தெரியுதுல கார்த்திக் சார், அப்புறம் என்ன? அதான் சொன்னல, எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. என்னால அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல வெற்றி. ஏன் வெற்றி, அம்மாவை அடிப்பாங்களா என்ன? லைட்டா. மேடம், நான் கை மாத்த கூட காசு வாங்க மாட்டேன். எனக்கு நெஞ்சு வலி இருக்கு. ஐயோ வேணாம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நெஞ்ச மட்டும் விட்டுட்டு மித்த எல்லா இடத்துலயும் அடிக்கிறேன், ஓகேவா? வெற்றி அம்மா ரொம்ப பாவம் வெற்றி, அவங்க அடி தாங்க மாட்டாங்க. யமுனாவுக்கு எதிர்த்து கூட பேச தெரியாது, ஆனா உங்க அம்மா விட்டு வச்சாங்களா? விடுங்க, லைட்டா தான் இருக்கும். வெற்றி அப்பாவையும் அடிப்பாங்களா என்ன? நீங்க பாக்குறதுலயே புரியுது, வரதட்சணை கேட்டதுல எங்க அப்பாவும் உடந்ததான்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு டவுட்? இல்ல, ஆனா அப்பா சொசைட்டில பெரிய ஆளு, அதான் கேட்டேன். அவங்க அப்பாவையும் அடிப்பாங்களா என்ன? லைட்டா. ஏதோ சொன்னியே சொல்லு. நீ உன் பொண்டாட்டி
பாருங்க, நீங்க 3 பேரும் அங்க பேப்பர்ல இனிமே வரதட்சணை வாங்க மாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகணும். சரியா? வெற்றி கேஸ் போட வேணாம்னு சொன்னதுனாலதான் விட்டேன் நானு. நிறைய எஃப்ஐஆர் போட்டிருந்தேன். உங்க 3 பேரையும் குடும்பத்தோட கழித்தீங்க வச்சிருப்பேன். உங்க நல்ல நேரம் 3 பேரும் தப்பிச்சிட்டீங்க. இன்னொரு தடவை வரதட்சணை கேட்டீங்கன்னு வந்துச்சு பொண்ணு போட்டுருவேன். மேடம், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் மேடம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே எழுதி கொடுத்துறேன் மேடம். அங்க போங்க. அங்கயா? சரிங்க மேடம். வாங்க சார். வாங்க கோகிலாமா. கார்த்திக் தம்பி, எப்படியோ உங்க அம்மா எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது நீயும் வெற்றி தம்பியும் போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் போய் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி. கார்த்திக் சார், ஏய், நமக்குள்ள அவங்களுக்கு புரியுதோ? அக்கா பாருடா. கார்த்திக் சார், நான் தான் கூப்பிட்டேன். இங்க வாங்க. சக்தி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? கேட்டா திட்ட மாட்டேல? அது நீ கேக்குறத பொறுத்து இருக்கு. இல்ல, நமக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு. அப்போ நமக்கு தானே முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அவங்களுக்கு ஏன் சக்தி நடக்குது? இதுதான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? நான் கேட்ட கேள்வி லாஜிக்கா இருக்கா இல்லையா? டேய், ஏண்டா, அவ என் அக்காடா. அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆயிருக்கணும். நீதான் வந்து விறுவிறுன்னு என் கழுத்துல தாலி கட்டிட்ட. இதுல லாஜிக் வேற பாக்குறியா? இப்பதான் உனக்கு லாஜிக் எல்லாம் கேக்குதா? சக்தி, அதுக்கு காரணம் யாரு? நீ. அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சு போன கதை. இது நடக்கிற கதை. இனி இந்த கதைக்கு வா. இப்போ உனக்கு என்ன வேணும்? அப்படி வா வழுக்கி. சக்தி, சக்தி, அது வந்து என்னன்னா, என்னது இது? ரொமான்ஸ். ரொமான்ஸ் கொன்றுமா பாத்துக்கோ. என்ன 2 பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரி சரி, சின்னஞ்சிறுசுங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியுமா? அப்படிலாம் இல்லம்மா. அது ஆமா, கார்த்திக்கும் யமுனாவும் எங்கப்பா? இன்னைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். தெரியாதா உங்களுக்கு? என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? என்ன விஷயமா? மீனாட்சி அம்மா, நீங்க பெரியவங்க, 4 விஷயம் தெரிஞ்சவங்க. உங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா என்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இல்லம்மா, கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சேன்னு. நான் அதை தப்பா சொல்லலம்மா. ஆனா பாருங்க, எங்க வீட்டுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதான், அதுக்குதான் சொன்னேன். எனக்கு அது தெரியாதுமா. நான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நல்ல நேரம் பார்த்து ஏற்பாடு பண்ணனே தவிர இதையெல்லாம் யோசிக்காம விட்டுட்டேன் பாருங்களேன். புரியுதுமா, புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க.
அம்மா, யமுனா வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. சம்பந்தி அம்மா யமுனாவை வாய் நிறைய மருமகளேன்னு கூப்பிட்டாங்க. என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அதே போல அவளுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கோமா. வெற்றி, யமுனா வாழ்க்கை இன்னைக்கு நல்லபடியா இருக்க நீதான்ப்பா காரணம். அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு சொல்றது உன்னோட பெருந்தன்மைப்பா. ஆனா என் மனசுக்கு தெரியாதா எது உண்மைன்னு? ஏ சக்தி, எப்படி ஒரு தடவையா 2 தடவையா எங்களுக்கு பிரச்சனை வந்தப்பெல்லாம் நீதானப்பா அந்த சாமி மாதிரி வந்து எங்களை காப்பாத்துற. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்ப்பா. அம்மா, நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யாருமா செய்வாங்க? முடியல. துர்கா, டேய், எத்தனை நாளா நான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? என்ன உன் மாமியாரை கூப்பிட்டு உனக்கு செயின் எல்லாம் போடுறாங்க. இனிமே உன்னை யாரும் அசைக்க முடியாதுங்கிற திமிரா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சக்தி. சரி, உனக்கு நான் செயின் போட்ட மாதிரி நடந்துக்கோ. அப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ பெரிய ஆளுன்னு. எங்க அம்மா பாவம், ரொம்ப நல்லவங்க. நீ நல்லா பேசினாலே அவங்க உருகிடுவாங்க. அதனால அவங்க பேசினதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம். சரியா? சக்தி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? எந்த மாப்பிள்ள தான் மாமியார் கிட்ட நல்ல பேரை வாங்கிட்டானோ அவன் வாழ்க்கை காலத்துக்கு ஓஹோன்னு இருக்குடி. ஓஹோ, என்ன பொன்மொழியா? எந்த காலத்துல போய் பார்த்த? நான் ஒரு பொன்மொழி சொல்லிட்டா, கேட்டுக்கோ. பொண்டாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்காத புருஷனுக்கு காலம் பூரா பூவாவுக்கு தத்திக்கிணத்தும் தான். ஏய், என்னடி என்ன ஆவுன்னா கூப்பிட்டு வம்பழுக்கிற? ஏய், யமுனாக்கா வீட்டுக்காரங்களெல்லாம் போலீஸ வச்சு அடி அடின்னு அடிச்சு அவங்கள பயமுறுத்தி யமுனாக்காவை அவங்க கூட சேர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, உனக்கு செயின் எல்லாம் போட மாட்டாங்க, செவ்வுல ஒண்ணு போடுவாங்க. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீ எதுவும் சும்மா சொல்லிட்டு இருக்காத. ஏய் வெற்றி, அங்க யமுனாக்கா நல்லா இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் உனக்கு எந்த சேதாரமும் இருக்காது. இங்க நீயும் நல்லா இருப்ப. அங்க யமுனாக்காவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் என்ன சொன்னா ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரமாட்டியா? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? சேலை கட்டிக்கிட்டு இருந்தேன். சூப்பர். சேலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க, சேர்ந்து வசிக்க. ஏண்டா கதவை தட்டிட்டு வரலன்னு கேட்டேன். சேலையில வீடே கட்டவாவா? உனக்கு டீசன்சியே கிடையாதா? ஏய், இது என் ரூம். நான் எதுக்கு கதவை தட்டிட்டு வரணும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இது ஏன் ரூம். அதுவும் ஒரு அழகான பொண்ணு உள்ள இருக்காளே, சேலை மாத்தினாலும் மாத்திக்கிட்டு இருப்பாளே. நாம போகும்போது கதவை தட்டிட்டு போகணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? ஏய், ஏன் இந்த வீட்ல அழகா மாசா கெத்த ஒரு பையன் இருக்கானே, அவன் வருவானே, தாழ்பால போட்டு சேலைய மாத்தணும்னு உனக்கு தெரிய வேண்டாமாடி என் மெஸ்? அட பாவே, இப்பதான்டா தெரியுது எனக்கு. இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க. ஏன்டா இப்படி இருக்க? ஏய், சும்மா ரீல்லாம் சுத்தாத சரியா? நீ
எப்படா இந்த வெற்றியை கவுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காது நல்லா தெரியுது. ஆமா நீ ஏன்டி இப்படி இருக்க? ஓஹோ, அதாவது நீ முனிவர் மாதிரி. ஆசைப்பாசெல்லாம் உனக்கு கிடையாது, நாங்க தான் உன்னை மயக்கிறோம். சரிடா, நீ அப்படியே இரு. இப்ப நீ கிளம்பு. ஏய், வெற்றிடி எதுக்கும் மயங்க மாட்டான். தாழ்பால் இல்லைன்னா பூட்டு பொரிய மெஸ்ஸு. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல தெரியுமா? அசரவே மாட்டான் அந்த வெற்றி. ஐயோ பாவம், கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சே, பிரம்மச்சாரியாவே இருக்கானே. யமுனாக்கா வாழ்க்கைய கஷ்டப்பட்டு சரி பண்ணானே, உயிரெல்லாம் பணிய வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினானே. கொஞ்சம் அப்படி இப்படி விட்டு கொடுத்து போகலான்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. கிளம்பு. சக்தி, சக்தி, நீ சொல்றதெல்லாம் சரிதான் சக்தி. அதுவும் இல்லாம நாம தான் இப்போ ராசி ஆயிட்டோம்ல. அப்படின்னு எவ சொன்னா? நீ தானடி இப்ப சொன்ன. ஆனா நீதான் உன்னை யாராலையும் மயக்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, நான் என்ன பண்றது? அதெல்லாம் சும்மா சக்தி. சும்மா. சரி, நான் வேணா நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒரு நல்ல நாள் பாக்கட்டுமா? மாட்ன ஏண்டா டேய்? என்னது? ஏய், இது ஏன் குடும்ப விஷயம், உனக்கு தேவையில்லாதது. ஐயோ, சக்தியை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்ன பாவம் தான் இப்ப நம்ம பொண்ணு தலைமையில விடுது. மாமா, இப்ப எதுக்கு அதெல்லாம்? நாமளே டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கலாம் மாமா. அப்ப சகுந்தலா அம்மாவால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அத்தை பாத்தீங்களா, நீங்க ஸ்ட்ராங்கா வேண்டான்னு சொல்றீங்க, ஆனா இந்த சக்தி அவங்க முன்னாடியே ஒரு டெஸ்ட் தானே எவ்வளவு அசிங்கமா பேசுறா. பூஜா, அவ அசிங்கமாலாம் ஒன்னும் பேசல. பஞ்சாயத்துல நம்ம ஒத்துக்கிட்டு வந்ததை எடுத்து சொல்றா, அவ்வளவுதான். அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துல அவ ஒத்துக்கிட்டாரு, ஆனா இப்ப டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. சக்தி, சீக்கிரமே உன் அண்ணனுக்கு கல்யாணம்னு பத்திரிகை வரும். நீ மட்டும் வா, இந்த வீட்ல இருந்து வேற யாரையும் கூட்டிட்டு வராத. கைய விடு. இந்த அத்தைங்கிற உறவெல்லாம் என்னைக்கும் அறந்து போச்சு. நீ என் அத்தைன்னு கூப்பிடுறதை கேட்கவே என் உடம்பு கூசுது. என்னடி, சரண்யா வயித்துல வளர்றது அசோக்கோட குழந்தைதான். அது அவனா வந்து ஒத்துக்கிட்டு என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவன் கூட்டிட்டு போட்டோம். அப்படி இல்லையா, என் பொண்ணு கடைசி வரைக்கும் என் பொண்ணா இந்த வீட்லயே இருக்கட்டும். அதனால யாருக்கும் இங்க எந்த நஷ்டமும் கிடையாது. நீ போலாம். இங்க பார் சக்தி, நல்லா கேட்டுக்கோ. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணி வைக்காத. கரெக்டா சொன்னீங்க அத்தை. இல்லனா இவ டெஸ்ட் எடுக்கிறேன்னு ஏதாவது ட்விஸ்ட் வைப்பா. சக்தி, அம்மா சொல்றதுதான் நியாயம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. என்னவோ பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு என்ன? ஏதோ ஹாஸ்பிட்டல் என் காதுல விழுந்துச்சு. ஹாஸ்பிட்டலா? ஷாப்பிங் போலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது உன் காதுல ஹாஸ்பிட்டல்னு விழுந்திருக்கு. அப்படியே ஒன்னு விட்டு செவில்லாம் பிஞ்சு போயிடும். ஏய், அது எப்படி ஷாப்பிங் ஹாஸ்பிட்டல்னு காதுல விடும்? என்ன, எனக்கு தெரியாம ரெண்டு பேரும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க பிளான் பண்றீங்க? டிஎன்ஏவா? என்ன விளையாட்டியா விட்டு? சரண்யா நீ வயித்துல வளர்றது அசோக் அண்ணனுடைய குழந்தை தானே இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம்? என்னடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி பேசுன, இப்ப வேற மாதிரி பேசுற. நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டல, அதான் எனக்கு வேணும். ஏய், உன்னதான் கேக்குறேன், சொல்லு. அதான் அப்ப ஏதோ சொன்ன, அப்புறம் நீயும் அத்தையும் நியாயத்தை எடுத்து சொன்னதும் உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்போ இப்படி பேசுறேன். உன்னை நம்ப முடியலையே. நீ டக்குன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு மாறுற ஆளும் கிடையாது. போ வெற்றி, எப்பவுமே நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிற. நான் தாண்டி இந்த உலகத்திலே உன்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, அதை விடு. சகுந்தலா அம்மா கிட்ட
வெளிய ஏதோ பேசிட்டு இருந்தியே, என்ன பேசிட்டு இருந்த அப்படி? அதையும் நீ பாத்துட்டியா? ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்ன பேசிட்டு இருந்த? பேசிக்கிட்டு இருந்தனா? ஏய், அத அவங்கள திட்டிக்கிட்டு இருந்த வெற்றி. ஓ, சும்மா லெஃப்ட் ரைட்னு விட்டல்ல அந்த சகுந்தலாமாவ. நீங்க எப்படி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லலாம்? பஞ்சாயத்துல அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அப்படியே பேசணும். இப்ப அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியுமான்னு நான் கேட்டதுமே அவங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க. நீ அவங்கள சத்தம் போட்ட. ஏய், ஃப்ராடு. அவங்க தாண்டி உன்னை திட்டினாங்க, நீ தான் பயந்துகிட்டு நடுங்கிட்டே இருந்தீங்க. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். இல்ல வெற்றி, அப்படி உனக்கு தோணி இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது, என்ன வேணா நீங்க பண்ணிக்கோங்கன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அதெல்லாம் நீ வீட்டுக்குள்ள வச்சுல பேசியிருக்கணும். அது என்ன வெளியில போய் சொல்றது? சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத வெற்றி. நீ போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போ. ஏய், இங்க பாரு. ஐயோ, வலி உயிர் போகுது. நீ பக்கத்துல ஹாஸ்பிடலுக்கு போக சொல்லு. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கா? அண்ணா அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்ற ஹாஸ்பிடலுக்கு போங்க. சரிமா. அண்ணா நேரா போயிட்டு ரைட்ல திரும்புங்க. சக்தி, உண்மையா சொல்றேன், என்னால வலி தாங்க முடியலடி. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு போலாம், சொன்னா கேளு. உன்னை பார்த்தாலே தெரியுது, நல்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலே ரெண்டா உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத கட்டு போட்டு அத பிரிக்கவே 3 மாசம் ஆகும். ஏய், இது வெறும் சுளுக்குடி. என்னென்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துற. அண்ணே, தம்பி, நீங்க ஏதாவது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கே போங்க. டிரைவர் என்ன, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போய் என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். கோர்ட் வரைக்கும் போவேன். ஏய், எதுக்கடி கோர்ட் வரைக்கலாம்? ஐயோ, வலி தாங்க முடியலையே. இவ வேற கொல்றாளே. சக்தி, பாவண்டி, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு போலாண்டி. இங்க சும்மா இருங்க, ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் ஆபத்துக்கு பாவம்ல சொல்ற? நீ தேவையில்லாம கீழே விழுந்துட்டு என்ன திட்டாத பெற்றை. ஆமா, என்ன அவசரம் நீ அப்படி வேகமா ஓடி வந்த? ஏய், அப்படியே உன்னை விட்டேன்னு வையேன், நீ தானடி என்ன கூப்பிட்ட. சக்தி, எதுக்கு நீ அண்ணனை கூப்பிட்ட? பாரு இப்போ வழியில எப்படி துடிக்கிறான். நீங்க சும்மா இருங்க, நீ ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. சாரி வெற்றி, தெரியாம கால் பட்டுடுச்சு. சாரி. அம்மா, இந்த ஹாஸ்பிடல் போணுமா? அண்ணா நீங்க நேரா போங்க, நானா சொல்றேன். சரி. ஏய், எதுக்கடி பெரிய ஹாஸ்பிடல்லாம் போனோம்? வெற்றி, நீ வளர்ற பையன், உன் காலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது வெற்றி. ஐயோ கடவுளே. ஓ, என்ன கொல்றாளே. என்னால முடியலடி, நான் காரை விட்டு குதிக்க போறேன். இல்ல வெற்றி, சக்தி நான் கெஞ்சி கேக்குற ப்ளீஸ் சக்தி. நீங்க சும்மா இருங்க. நீ டிரைவர் என்ன, நீங்க நேரா போங்கண்ணா. சக்தி, அவ்வளவு தாண்டி உனக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இல்ல. இரு வெற்றி, டிரைவர் என்ன, அப்படியே நேரா போயிட்டு ஒரு லெஃப்ட் வரும், அதுல இருந்து 3வது ரைட் போனா அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஹாஸ்பிட்டல் வந்துரும்ல? அங்க ஒரு போலீஸ் பூத் வரும். இரு, நான் அப்புறம் சொல்றேன். சரண்யாமா, இவன் இன்னைக்கு உயிரோட எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன எதுவும் கேட்க கூடாது, சரியா? இந்த ஹாஸ்பிட்டல்ல பூரா பைத்தியக்காரங்களா இருக்காங்க. சை. சார், என் ஹஸ்பண்ட் வெற்றின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரு, அவரை பாத்தீங்களா? ஏய் பைத்தியக்காரி, என்ன நக்கல் பண்றியா? பாரு, என் நிலைமைய பாரு. கால்ல சுளுக்குன்னு தானே வந்தேன். எவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க பாரு. எல்லாம் உன்ன சொல்லுண்டி. ஆமா, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடலா? பைத்தியக்கார ஹாஸ்பிடல். என்னாச்சு செல்லம்? ஏய், கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்றேன். கால்ல கட்டு போடாம மத்த எல்லா இடத்துலயும் கட்டு போட்டிருக்காங்க. லூசாடி அவங்க. கேட்டா கால் நரம்பு பூரா கழுத்துல இருக்குன்றாங்க. ஏய், எனக்கு இவங்க பண்ண டார்ச்சர்ல கால் வலியே குறைஞ்சு போச்சுடி. வாடி, வீட்டுக்கு போலாம், என்ன கூட்டிட்டு போ. என்ன சொல்ற நீ?
நர்ஸ் நர்ஸ் ஏய், வாங்க வாங்க என்னாச்சு? யார்ரா இவ? இவரு வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. நோ இப்ப உடனே டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இங்கே இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் மேடம். வெற்றி, உடம்ப பாத்துக்கோ. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். பாத்துக்கோ. ஏய், ஐயோ இவ வேற டார்ச்சர் பண்றாளே. அம்மா என்னாச்சுமா? ரிசல்ட் இன்னும் முடியலையா? டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப முடிஞ்சிடும். சிஸ்டர் இன்னும் எவ்வளவு நேரம் நான் இங்க இருக்கணும்? அதான் அப்பவே சொன்னேன்ல, இன்னும் 2 நாளாவது இருக்கணும். ஆஹா, இந்த நர்ஸ் சக்தியை விட பெரிய லூசா இருப்பா போல இருக்கே. முதல்ல இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும். என்ன பண்ணலாம்? சிஸ்டர், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வர முடியுமா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன் சார். தேங்க்யூ. நல்ல வேளை போயிட்டா. அப்பாடா, இந்த லூசு கிட்ட இருந்து தப்பிச்சோண்டா. சீக்கிரமே வந்துருவாரு, சரியா? குட்டிமா, அம்மா பேசுறது கேக்குதா? ஏய், அதுக்காத. எப்படி இருக்கு வளையல் சத்தம்? சக்தி, இங்க பாரு, வலையில ஆட்டுனா குட்டிமாக்கு கேக்குது போல. எப்படி சுத்தி சுத்தி வரா பாரு. அண்ணி கொஞ்சம் இருங்க, இப்ப நான் வந்துடுறேன். அத்தை, ஒரு நிமிஷம். சக்தி, நிஜமாவா? ஆனா அதுக்கு அம்மாலாம் ஒத்துக்கணுமே. ஆமா அண்ணி, அத்தை கிட்ட சொன்னதுமே அவங்க உடனே சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அதோட அவ ஏன் பொண்ணுடி, அவளுக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சக்தி, நீ நிஜமா தானே சொல்ற? அம்மா தானே சொன்னாங்க? நிஜமா அண்ணி, சத்தியமா. எனக்கு வளகாப்பு பண்ண சொல்லி கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா? ஆனா நான் ஒரு அன்லக்கி பொண்ணாயிட்டேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னு கூட தெரியாது சக்தி. ஆனா நீயே என் மனச புரிஞ்சுக்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ அண்ணி, அன்லக்கின்லாம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. இந்த குடும்பத்தோட வாரிச சுமந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க அன்லக்கியா? இந்த உலகத்துல யாருதான் லக்கி? நீங்க சும்மா இருங்க அண்ணே, நாளைக்கு உங்களுக்கு வளைகாப்பு. நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? சரிங்க. நான் எவ்வளவோ கெஞ்சியும் அடிப்பட்ட கால்ல ஒரு கட்டு கூட போட மாட்டேன்ட்டாளுங்கடா. அண்ணே, நீ வேற உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்கண்ணே. உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. இது தெரியாம நீ வேற போய் கட்ட போட்டிருக்க. என்னடா சொல்ற? கால்ல சுருக்குக்காக யாராவது போய் கழுத்துல பெல்ட் மாட்டுவாங்களா? அவுத்து தூக்கி போடுறேன். உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஆமாடா, இப்பதான் எனக்கே புரியுது. அவளுக்கு இருக்குடா இன்னைக்கு. அண்ணே, எங்கண்ணா போற? அண்ணே, இன்னைக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வளகாப்பு. இன்னைக்கு போய் என்ன தேவையில்லாம பிரச்சனை பண்ற? அப்புறம் பாத்துக்கலாம். டேய், என்ன யாரும் தடுக்காதீங்கடா. நான் வெளிய போய் அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அவளை அடிக்கிற அடியில
மிதிக்கிற மிதியில அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. ஆனா நீங்க 2 பேரும் சமாதானப்படுத்தணும்னு குறுக்க இது வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் கேரண்டி கிடையாது. டேய், இந்த தடவை அவ என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டாடா. இப்பவும் சொல்றேன், நீங்க குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. அப்புறம் உங்க உசருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது, பாத்துக்கோங்க. என்ன பண்றது? அண்ணன் போற கோவத்தை பார்த்தா கொலையே பண்ணிடுவார் போல இருக்கு. ஐயோ, சரி நம்ம இங்கே இருப்போம். ஏதாவது சவுண்ட் கிண்டு வருதான்னு பாத்துட்டு. தம்பி சேர் அதெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அங்க இருக்கிற சேர்லாம் அங்க கொண்டு போய் வைங்க. அது போங்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டார் சக்தி. டேய், வளைகாப்புக்கு நிறைய வேலை இருக்குடா. நீ சும்மா இருக்க மாட்டியா? வளைகாப்புக்கு ரொம்ப முக்கியமானது. என்னடா பண்ற? நான் போட்டு விடுறேன். ஏய், ஒரு சுத்து சின்னதா இருக்குடா, என் கைக்கு போகாது. நான் வேற வழியில் போட்டுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், இதுவே போகும். ஏய், எப்படிடா? இது எப்படின்னு காதல டேய் கிரி, காலையில மழை வர போகுதுன்னு சொன்னாங்கடா. அந்த மாடியில வச்ச திங்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கணும். நான் வர இரு. எனக்கு தான் வளகாப்பு. எனக்கு தான் இன்னைக்கு நடக்க போதும்னு நினைப்போம். ஐயோ அண்ணி, சீக்கிரமே எனக்கு ஒரு மருமகளை பெத்து கொடு. குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்களா? ஏ சக்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சகுந்தலாமா ரிப்போர்ட்டோட இங்க வர போறாங்க. சரண்யாவோட சந்தோஷம்லாம் காணாம போகுது. எனக்கு அது கூட முக்கியம் இல்லடி. ஆனா எல்லாரும் முன்னாடியும் நீ அசிங்கப்பட்டு நிக்க போறல்ல, அது தாண்டி எனக்கு முக்கியம். அத்தைக்கு தெரியாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற டிஎன்ஏ டெஸ்ட் மொபைல் இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சக்தி, இவ்ளோ நடக்குது. சரண்யா கர்ப்பமா இருக்கிறத மறைச்சு சக்தி வேணும்னே ஒரு டிராமா போட்டா. இப்போ இந்த டிராமா வரையா? அத்தை, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஊருக்கு முன்னாடி மொத்த குடும்பத்தோட மானத்தையும் காவு வாங்கிட்டாலே இவ. சரண்யா வாழ்க்கைக்கு வேற ஒல வச்சுட்டா. இப்படி மொத்த குடும்ப மானத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டியடி. ஐயோ அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், தப்பு வேற எங்கேயும் இல்ல, முழுக்க முழுக்க உன்கிட்ட தான் இருக்கு. அத்தை, உங்களை பழி வாங்குறதுக்கு தான் அத்தை இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணிருந்தா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குமா? பூஜா, நீ கரெக்டா சொன்ன பூஜா. சரண்யா கூட அண்ணி அண்ணின்னு பேசி சுத்திக்கிட்டு நான் வேண்டான்னு சொல்லியும் இவ போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான்னா இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இவளுக்கு என்ன நடந்தாலும் தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற திமிரு. அதுதான் இவளோட பிரச்சனையே. அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாரு, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. எப்ப நீ இவ்வளவு தூரம் துணிஞ்சியோ, ஏன் பொண்ணுக்கு இப்படி அசிங்கமான ஒரு பேரை வாங்கி கொடுத்தியோ, நீங்க பாரு சக்தி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கிளம்பு, இந்த நிமிஷமே கிளம்பு வெளியே. அத்தை, நான் எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்?
நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கழுத்து பிடிச்சு வெள்ள தள்ளணும்டி. ஆனா என் புள்ள கட்டியிருக்கான் பாரு தாலி, அது உன் கழுத்துல இருக்குங்கிற மரியாதைக்காக தான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு வெளியில போயிடு. அத்தை, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் அம்மா தாயே, நீ பண்ண வரைக்கும் போதுமா? முதல்ல இங்க இருந்து வெளில போ. கோதண்டம், இவ பெட்டி படிக்க எடுத்து வை. போ கோதண்டம். அத்தை, அத்தை வேண்டாம் அத்தை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நான் உங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் அத்தை பண்ணேன். ஏய், உன்ன இது ஒன்னு சொல்லிடுறியே, இன்னுமா இந்த உலகம் உன்னை நம்பிட்டு இருக்க? அத்தை, DNA டெஸ்ட் பண்ணலனாதான் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். பண்ணா உண்மை தெரிஞ்சிரும் தான் அத்தை நான் பண்ணேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ரங்கநாயகி, அதான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றல்ல சக்தி. இத பாரு, அவ சொல்ற மாதிரி ஒரு 2 நாள் டைம் கொடுத்து பாரு. மாமா, இந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணணும்னு அத்தைக்கு நல்லா தெரியும். சக்தி, அத்தைக்கு தெரியாதா அவங்க பொண்ணு வாழ்க்கைய எப்படி சரி பண்ணணும்னு? நீ ஏண்டி நடுவுல புகுந்து இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? பூஜா, ஏய் சும்மா கத்தாத.